வணக்கம் ஜெகநாதன். வணக்கம் மோபின். என்ன கதை? இலங்கை அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது தானே? உண்மையிலே இலங்கை அரசியல்ல ஒரு பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் பேசப்படுது. அண்மையில ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தா, 200 போலீஸ் அதிகாரிகள் இந்த பாதாள உலக குழுக்களிடமிருந்து ஏதோ லஞ்சம் பெற்றார்களாம் என்ற ஒரு விடயம் இப்ப பெரும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. உண்மையிலேயே இந்த 200 போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக குழு உறுப்பினர்கள்ட்ட இருந்து சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது மாசம் மாசம் வந்திருக்காரு இல்லையா? சம்பளம் காணாதுன்றதுக்காக அப்படியா? அப்படியான ஒரு நிலைப்பாடு கிட்டத்தட்ட இந்த பொருட்களின் விலை அந்த காலத்திலிருந்து அதிகரிச்சோன்னு கோடபாய ராஜபக்சனுடைய காலத்துக்கு பிறகு அந்த அளவான ஒரு நிலைத்தன்மையே காணல. பொருட்கள் பெட்ரோல் விலை கூட 434 ரூபா, இப்ப ஒரு 30 ரூபா குறைச்சிருக்கு அப்படியா? அப்ப அந்த ஒரு நிலைப்பாடு இப்ப இருக்கிறபடியா அந்த இடத்துல இருந்து அவர்கள் யோசிச்சிருக்கிறாங்க. அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். வேற தெரிவித்திருக்கோம் ஆனந்த விஜயபாலர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார். உண்மையிலேயே அவர்கள் நடவடிக்கை தான் எடுக்கணும். இதை எதிர்கட்சி தான் தெரிவிக்கணும் என்ற ஒரு விடயம் காணப்படுது. என்னண்டா இது முதல் நடந்த சில விஷயங்கள் தொடர்பான இவர் குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காங்க. இப்பயும் எதிர்கட்சி மேல தான் செயல்பட்டு இருக்காங்க. அதாவது முதல் இருந்த ஆட்சியாளர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு கொண்டே இருக்கணும். நீண்ட காலமாவே எதிர்த்தரப்புல இருந்ததால கேள்விகள் அதிகமாக கேட்கிறார்கள் தங்களை தாங்களே என்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் ரஹித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரோடு சேர்த்து கொரோனை பொறுப்பாளர், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொரோனை அமைப்பாளரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, கரக்கட்டா என்கின்ற பாதாள உலகக்குழு உறுப்பினர் ஒருவருடைய மனைவிட்ட இருந்து 120 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக வேண்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவருடைய இந்த தண்டனைகள்ல இருந்து குறைக்கிறதுக்கு, அதாவது தடுப்பு காவலில் இருந்த சாதாரண தடுப்புல வைக்கிறதுக்கும் அவருடைய சிறைச்சாலையை மாற்று சம்பந்தமான விடயத்திலையும் அந்த அவருடைய மனைவிட்ட இருந்து 120 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக பெற்றிருக்கிறார். இதுல ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் மற்றும் ரஹித ராஜபக்ச அதோடு சேர்த்து இன்னொரு அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக பாதாள குழுக்களை வைத்து அதிகார வர்க்கம் ஒரு சின்ன ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக கிட்டத்தட்ட அந்த வீட்டுநேர தாக்குதலை கூட நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்காக இந்த பாதாள குழுக்கள் மற்றும் பின்னுக்கு நிற்கிற அந்த தீவிரவாத குழுக்களை பயன்படுத்தி தான் மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு சந்தேகம் இருக்குதுதானே. கிட்டத்தட்ட கடந்த கால அரசாங்கங்கள் இதை பயன்படுத்தி இருக்கு, பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உயிர்நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இந்த அரசாங்கம் நீதியை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருந்தது. குறிப்பாக இந்த சுரேஷ் சாலி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த விடயம் பெரிய அளவில் ஒரு நம்பிக்கைக்குரிய விடயமாக பேசப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா இதுல இவர்கள் சொல்ற விடயம் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு நிகழ்வாகத்தான் இது நடந்தது. இன்றைக்கு ஆட்சி மாற்றம் யாருடைய வந்தது? அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன ராஜபக்சனுடைய ஆட்சி வந்தது. அப்ப உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை யார் மேலேயாக இருந்திருக்க வேண்டும்? கோடபாய ராஜபக்ச மேல அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு தண்டனையை நோக்கி செயல்பட வேண்டும். வெறுமனே குற்றச்சாட்டை முன்வைக்கிறது யாரும் முன்வைக்கலாம். நீங்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கலாம், நானும் குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு தண்டனையை நோக்கியதாக நகருதா என்ற ஒரு கேள்வி ஒன்று பலர் மத்தியிலேயும் இருக்கு. இப்ப கோடபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி இருக்கு. ஏன்னா கோடபாய ராஜபக்சவே ஒரு மனு ஒன்ற மேல்முறையீடு குடும்பத்தில் கை வைக்க ஏழுமா ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, கைது செய்திருந்தார்கள். அடுத்த அதே நாளிலே பிணையில பழிவேதம் 2 நாளும் போதா, அதே நாளிலே பிணையில வர்ற குற்றம் இருக்கு. கோழிக்கல்ல அந்த கோழி திருடின குற்றச்சாட்டுல உள்ள தூக்கி போடுற மாதிரி 2 போடுவாரு. அப்படி ஒரு நிலை அப்படித்தானே 2 நாள் போயிட்டு உள்ள வந்து ரணிலுடைய குற்றச்சாட்டு கூட அந்த அளவுக்கு இது அவருடைய பாரதூரமான குற்றச்சாட்டுல ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மிக சிறிய ஒரு குற்றச்சாட்டு அந்த விமர்சனம் தான் முன்வைக்கப்படுது. இது இவ்வாறு கேட்க இன்னொரு விதத்துல இந்த அரசாங்கம் சில விஷயங்களை நேரடியாக தெரிவிக்குது. உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவருக்கு தண்டனை வழங்க போறோம், இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற விடயங்களை சொல்லலாம். இந்த இடத்துல நீதித்துறையினுடைய சுதந்திரத்துல கூட இவர்கள் தலையிடுறார்கள். குறிப்பாக அந்த வழக்கு விசாரணை கூட இப்ப நடக்கும், இந்த திகதியில் நடக்கும் கூட கடந்த காலத்தில் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மே தின உரையில ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இனி வரும் காலங்கள்ல ஏதாவது ஒரு அரசியல்வாதி, அதாவது அவருடைய மனைவி அல்லது மகன் அரசியல் தலைவர் அரசாங்க தலைவர் மனைவி மகள், அதாவது ஜனாதிபதி என்று முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லலாம் நேரடியாக. அப்ப அவர் கைது செய்யப்படலாம் என்ற விடயத்தை சொல்றார். இதை சொல்ல வேண்டியது குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது போலீஸ் திணைக்களம், நீதிமன்றம் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. இந்த விடயங்களுக்கு தான் இது செய்யணும். ஆனால் இதை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாளர்கள் செய்யறார். ஆகவே சுயாதீன நிறுவனங்கள் என்று பேர்ல மட்டும்தான் நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. இப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாம் தனியாக இயங்க வேணும்ன்றது எல்லா நாட்டிலுமே இருக்கிற விஷயங்கள். குறிப்பாக ஒரு சில நாடுகள் தங்களை ஜனநாயக நாடுகள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு சில நாடுகள்ல நிறைவேற்றுத்துறையினுடைய மேலாதிக்கம் இருக்கும். இலங்கை, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல
ஜனாதிபதி தான் அங்க முதன்மையானவர் என்ற விடயத்தை இப்ப வந்து பார்த்தா ஜனாதிபதி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல உரையாடுறது வந்து அதிகமாக காணப்படும். இது வந்து நிர்வாகத்துறை வந்து ஒரு சட்டத்துறையை கட்டுப்படுத்துதல் என்ற ஒரு இது அண்மையில கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தனர், ஜனாதிபதி அவர்கள் பேசும்போது நீங்க வாயை மூடிக்கொண்டிருக்கிறீங்க, அவர் போன அப்புறம் நீங்க பெரிய வீரத்தனம் காட்டுறீங்க என்ற மாதிரி ஒரு விடயத்தை தெரிவித்தார். இது அப்பட்டமான சட்டத்துறையினுடைய உரிமையை மீறவர் சேர்த்துட்டமா என்ற ஒரு இதை நான் பார்க்கத்தானே வேணும். அது மட்டும் இல்லாமல் அண்மையில இதை வந்து அமைச்சர்களும் லாபகரமாக கையாளுகிறார்கள். ஜனாதிபதி சொன்ன பிறகு ஜனாதிபதி சொன்ன பிறகு அமைச்சர் தொழில்துறை பிரதி அமைச்சர் வந்து சொல்றார், யாராவது ஒரு ராஜபக்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விடயத்தை. இது எல்லாமே ஒரு அமைச்சருக்குரிய வேலையா என்று கேட்டால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூட இந்த விடயத்தை பொதுவெளியில தெரிவிக்கிறது வந்து சுயாதீன நிறுவனங்களுக்கான ஒரு அழுத்தமாக தான் இருக்கு. ஆக இந்த விடயங்களை ஒரு சரியான முறையில கையாளணும் என்ற விடயங்கள்லாம் முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் உண்மையிலேயே இந்த விடயத்துல கோட்டபாய ராஜபக்ச ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கலாம், அவரே இந்த விடயத்தை செஞ்சிருந்தாலும் கூட சாட்சியங்கள் முன்வராத பட்சத்துல அவரை மட்டுமே குற்றவாளியாக வச்சோண்டு ஒரு சுத்துற ஒரு காய் நகர்த்தல் சுரேசாரை கைது செய்யப்படுகிறார், கோட்டபாய ராஜபக்ச அடுத்த கைது செய்யப்படுவார் என்ற ஒரு கேள்விகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இது கூட சுயாதீன நிறுவனங்களை கேள்விக்குட்படுத்துகிற விடயம் தான். உண்மையிலேயே ஒரு அசாத் மௌலானா என்கின்ற ஒருவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இந்த விடயங்கள் நகருது. வாக்குமூலம் எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆக இந்த அடிப்படையில நாங்கள் மஹிந்தாவிற்கு சப்போர்ட்டா கேட்க மாட்டோம், உண்மையா கிடைக்கிறோம். ஆக அடுத்த கட்டம் இந்த கோட்டபாய ராஜபக்ச செய்தாரா இல்லையா, ஆட்சி மாற்றத்துக்காக நடந்ததா இல்லையா என்பது வந்து இவர்கள் தொடர்ந்து சுயாதீன ஆணைக்குழு என்ற கையில முழுமையான பொறுப்பையும் ஒப்படைக்கணும் இல்லையா. இவர் தான் குற்றவாளி கண்டுபிடி என்று சொல்றது வந்து பிழையான. யார் குற்றவாளி கண்டுபிடி என்றதான் ஒரு குற்றம் செய்திருந்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படும், அதை வைத்துக் கொண்டு அரசியல் காய நகர்த்தல் செய்யக்கூடாது. இதை வந்து நாங்கள் எங்களுக்கான ஒரு நீதியாக அல்லது நீதி பொறிமுறையாக பார்க்கலாமா என்ற ஒரு கேள்விக்குறி. இதை பழிவாங்குற அரசியல் என்ற ஒரு நிலைப்பாடுலாம் நாம் கொண்டலாம். கிட்டத்தட்ட ஒரு பழிவாங்குகின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு அரசை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி கொண்டிருக்கின்றது. என்றால் முன்னைய காலகட்டங்களில் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக தங்களை பழி வாங்கினவர்களை நாங்கள் மீண்டும் பழி வாங்குவோம் என்ற மாதிரி பார்க்கலாம். இது வந்து வெறுமனே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியில மட்டும் இல்லை, எல்லா ஆட்சிகள்லையும் நடந்திருக்கு. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியாக இருக்கட்டும், மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்த பிறகு ரணிலோட கைகோர்க்கிற பிறகு மஹிந்தவோட கையை கொடுக்கிறார். எதிராக சில வழக்கு விசாரணைகளும் செய்த அப்படியெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு அப்படியே அது காரணம் என்னன்னா இனி வரும் காலங்கள்ல மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு அடிப்படையில குறிப்பாக பொதுஜன பெரமுன ஆட்சியாளர்கள் மேல கை வைக்கிறதுக்கு பெரும்பாலானவர்கள் யோசிப்பார்கள். காரணம் என்னன்னா அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வரலாம், ஏனென்றா நாட்டை வெற்றி கொண்டவர்கள் என்கின்ற ஒரு டேக் லைனை அவர்கள் வச்சிருக்கிறார். எந்த நேரத்திலையும் அந்த டேக் லைனை பயன்படுத்தி எப்பொழுதும் அவர்கள் ஆட்சிக்கு வரலாம்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆகவே அவர்கள் மேல கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இது வந்து வளமையான விடயம் தான். இதை நாங்கள் எங்க நிரூபிக்கலாம் ஒரு புறம் கேட்க அண்மையில யாரு நேற்றைய தினம் கூட யாரு மகிந்த அவர்கள் சொல்லி நான் அரசியலோடு போக மாட்டேன், வந்துருவேன், நான் இருக்கிறேன் மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு வசனம் சொல்றேன், நான் மக்களுக்கு சேவையாற்றியது போதாது நான் வருவேன். அதே நேரத்துல மக்கள் வழிவிட்டால் யார் வருவார், நாமல் அவர்கள் தேர்தலை போட்டிடுவேன், ஜனாதிபதி தேர்தல் போட்டிடுவார், இன்னொரு முடியை தேர்ந்தெடுக்கிறேன், நான் ஒதுங்க மாட்டேன் என்ற மாதிரி வழிவிட்டினம் நீங்க வரலாம், ஆனா வாக்கு போடினமா இருந்தாலும் ஆனால் காலப்போக்கில் அப்படி நான் சொல்லிடுறாரு. அவருக்கு வாக்கு விழாது என்று நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நான் சொல்ல முடியாது, ஏனென்றால் கிடைக்கிறதுக்கான அதிக அளவு சந்தர்ப்பம் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோகின்ராஜ், இப்ப நாமல் ராஜபக்ச விடுத்து ஏனைய மூன்று கட்சிகளையும் கடந்த காலத்துல வந்து நாமல் அவர்கள் இந்த தேர்தல் போட்டியிடாமல் மஹிந்த போட்டியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அனுரகுமார திசாநாயக்க அவர்களை எதிர்த்து இந்த வாக்கு வங்கியை தான் பெற்றிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நாமல் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக நின்றார், ஆனா யாருடைய பேர்ல நின்றாருன்னா மஹிந்த ராஜபக்சனுடைய பேர்ல தான் நின்றார். என்ன அவருடைய கட்சி, அவர் கட்டி வளர்த்த கட்சி என்ற அடிப்படையில அந்த கட்சி வந்து நாமல் நின்றாலும் அது மஹிந்தவை தான் பிரதிபலிக்கும் இல்லையா? இல்ல அதுல வந்து எனக்கு இதுல ஒரு உடன்பாடு இல்லை என்று நான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் இப்ப ஜனாதிபதி தேர்தலில் வந்து மஹிந்த அவர்கள் தேர்தல் போட்டியிடையினார், அது சட்டம். ஆனால் நேரடியாக அவர் தேர்தல் போட்டியிட்டு இருந்தால் அவரை ஒரு தேசிய வீரர்களாக அவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தரப்பு சிங்கள தேசிய வீரருடைய மகான் ஒருவர் நிற்காத நீங்க வாய்ப்பு அந்த சூழ்நிலை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அவர் படுகொலை அடைந்திருந்தார். கடந்த கோட்டபாய மீது இந்த அவநம்பிக்கையின் காரணமாக அவர் தோல்வி கண்டிருந்தார். கோட்டபாய ராஜபக்ச மேல இருக்கிற அவநம்பிக்கை என்பது மஹிந்தவின் மேல இருக்கிற நம்பிக்கை என்பது உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய பார்வையில தான் இருக்கின்றது. இந்த கட்சி எங்களை போர்ல இருந்து மீட்டது,
இந்த கட்சி எங்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களை செஞ்சது என்ற அடிப்படையில தான் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச அந்த நேரத்தில் தேர்தலில் நின்ற உயிர்த்தனார தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு ராஜபக்ச குழாமினருக்குள்ளேயே ஒரு முருகல் நிலைமை ஒன்று இருக்குது. அடுத்த கட்டமாக ஆட்சி பீடம் ஏற போறது யார், ஜனாதிபதி. ஏன்னா அப்பயே அவர்கள் முடிவெடுத்துட்டார்கள், நான் ஜனாதிபதி, எங்களில் ஒருவர் தான் ஜனாதிபதி. அப்ப யார் அங்க ஆட்சி பீடம் ஏற போறான்ற ஒரு முருகல் நிலைமை வந்து அவர்களுக்கு இருந்தது. அது பெரிய அளவில் நீடிக்க இல்லை. அந்த இது நடந்து ஒரு சில காலப்பகுதிக்குள்ளேயே உயிர்த்தனார தாக்குதல் நடந்த ஒரு சில காலப்பகுதிக்கே நான் தான் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்பேன் என்று கோட்டபாய ராஜபக்ச அவர்களை அறிவிக்கின்றார். ஆக இந்த விடயத்துல நாங்கள் மஹிந்த என்றோ கோட்டா என்றோ அல்லது நாமல் என்றோ பார்க்கிறத நிறுத்தம். ஒன்று வந்து நாமல் அரசியலுக்கு புதியவர், அந்த வகையில் அவருக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கலாம். ஆனால் கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு பிராண்ட் சொல்வார்கள். அந்த பிராண்ட் அதுதான் தீர்மானிக்கும். கோட்டாவில் நம்பிக்கை இல்லாம போனாலும் அது மஹிந்தவுடைய நம்பிக்கை இல்லாம போறதுக்கான சமம். ஏனென்றால் நீங்க மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தார் என்றால் போர் சூழல்ல ஆட்சி பீடத்தில் இருந்தார் என்றபடியும் பேசப்பட்டது. அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருந்தது யாரு? கோட்டபாய ராஜபக்ச. அப்ப இந்த விடயங்கள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இருவருக்கும் அந்த பங்கு இருக்கின்ற நிலைப்பாடு தான் பார்க்கிறோம். ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்விப்பாரு, ஆனா அது மீளெழுச்சி பெறாதான் நீங்க கேட்டீங்கன்னா அவர்களுடைய தட்டுணிவின் அடிப்படையில நம்பிக்கையின் அடிப்படையில மீளெழுச்சி பெற வாய்ப்பில்லை. ஆனால் ரணிலின் மீது இருக்கின்ற நம்பிக்கை இனமும் சஜித் மேல இருக்கின்ற நம்பிக்கை இனமும் மேல இருக்கிற நம்பிக்கை இனமும் வருங்காலத்தில் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் என்ற வேற வழி இல்லை. தமிழரசு கட்சியா கொண்டவினம் இல்லை தானே. ஆக அந்த நிலைப்பாட்டுல இந்த தேசிய கட்சிகள், இளைஞருடைய தேசிய கட்சிகள் என்று சொல்கின்ற இந்த பிரதான கட்சிகள் சஜித்தோ அன்ரோவோ அல்லது மஹிந்தவுடைய கட்சிகள்லையோ இந்த இது இருக்கிற மிச்சாக்கள்ல நம்பிக்கை போனா பிறகு இவர்கள் நம்பிக்கை. இப்ப அன்ரோயும் இப்ப புதுசா வந்த கட்சி தான். அதுக்கு பிறகு 3 கட்சிகள்லாம் இருந்தது இல்லையா? ஒரு போட்டி சூழல் என்ற அடிப்படையில 3 கட்சிகள்லாம் இருந்தது. இப்ப அனுபவம் வந்தபடியா இப்ப இவர்கள் மேல இருக்கிற நம்பிக்கையின்மை வந்து அவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணுமே தவிர மீளெழுச்சி பெருமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. அதாவது புஷ்பானமாக அவர்களுடைய போராட்டமும் அவருடைய கட்சி செல்லும் என்று சொல்றீங்க. உண்மையிலேயே சிலிண்டர் சின்னத்துக்கு பல பெரிய வாக்கு சரி வந்திருக்கும் என்று முதல் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே ஏதாவது கொண்டு நகர்த்துவார் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்பட்டது. மீட்பர் என்று எல்லாம் பேசினார்கள் இல்லையா? அவர் இந்த தேர்தலில் கடந்த கால தேர்தல் எந்த தேர்தலையும் படுதோல்வி அடைகிறார். அவருக்கு ஒரு ஜனாதிபதி ஆயிருந்தாலும் மக்கள் ஆணையின் அடிப்படையில் ஆகல என்ற ஒரு குற்றச்சாட்டு. ராசி இல்லையோ என்ற அடிப்படையில் தமிழ் பிறப்புல செய்யப்பட்டிருந்தா நாங்கள் சொல்றது ராசி இல்லை, கும்பம் இல்லாத இல்லையா. அதான் அப்ப இந்த விடயங்கள்ல நாங்கள் ஒரு விஷயத்தை சரியான முறையில் அணுகணும் என்று பாத்தீங்கன்னா அரசியலுக்கு புதியவர் பழையவர் என்ற நிலைப்பாடு தெரியாது. நம்பிக்கை இழந்துட்டாரா, நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றதான் பெரிய விஷயம். விஜய் அவர்களுடைய அரசியலை கூட நாங்கள் அப்படித்தான் பார்க்கலாம்.